ஹாய் கைஸ், தமிழ் பேச உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் ஆர்ஜே சித்தார்த். இது என்னோட சேனல் டிஜிட்டல் புயல். மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி கண்டிப்பாக வரும். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு வரலாற்றில் ஒரு மாவீரனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வரலாற்றில் மாவீரன் சொல்கிறத விட ஒரு அறிவியல் சிறந்தவன் எப்படி சொல்கிறார். இப்போ சரி, அவரை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அவரை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா வேறு யாரும் இல்லைங்க, வரலாற்றில் மாவீரன், அறிவியல் பேர் புகழ்பெற்ற சிறந்தவன் டிப்பு சுல்தான் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாம், டிப்பு சுல்தான் பற்றி பார்க்குறோம். இவர் வந்து எல்லாருக்கும் தெரியும். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா மைசூரில் வந்து பிறந்திருக்காரு. இவர் அப்பா வந்து ஒரு பெரிய போர் வீரர். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஹைதர் அலி, அப்பா வந்து ஹைதர் அலி, ஒரு போர் வீரர். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1250. இவர் வந்து இவர் வந்து 1250 பிறந்திருக்காரு. இவர் வந்து எப்போ ஒரு அரசனா மகிழ சூடப்பட்டார் அப்படின்னா 1782, அதாவது 1282 வந்து அவரோட அரசனா முடிசூடப்பட்ட காலம் முதல் ஒரு இறப்புப்பட்ட காலம் வந்து 1282 to 1299 வரைக்கும் தான் இவரோட வாழ்நாள் காலம், அரசனா வாழ்ந்த காலம். ஓகேங்க, இவரை பற்றி நான் என்ன சிறப்பு இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, இவர் வந்து ஒரு மாவீரனை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு அறிவியலில் ரொம்பவே சிறந்தவர். அதை நான் ஏன் அப்படி சொல்றேன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவர் வந்து ரொம்பவே பெரிய வீரர்கள், அவங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தான். இவர் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அதாவது கலப்பினை விதைகள், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் விவசாயத்தை ரொம்பவே செழிப்பாக்குனாருங்க. அந்த காலகட்டத்தில் விவசாயம் ரொம்பவே செழிப்பாக இருந்தாங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரலாற்று சொல்லுது. ஓகேங்க, இவரோட ஒரு சிறப்பு இது. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இவர் வந்து மக்கள் வந்து எல்லாருமே அவங்க நாட்டில் வந்து டைகர் ஆஃப் பெங்களூர், டைகர் ஆஃப் மைசூர் சொல்லுவாங்க, மைசூர் டைகர் அப்படின்றாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு வெள்ளைக்காரனை வந்து அடிச்சு ஓட விட்டாரு. அவரோட பீரியட்ல வந்து வெள்ளைக்காரன் வந்து வேற லெவல் அடிச்சு ஓட விட்டுருக்காரு. அது நான் என்னன்னு சொல்றேன், அது வந்து எப்படி அடிச்சு விட்டா அதுக்குள்ள அவர் என்ன யுத்தங்களை கையாண்டாருங்கிறத நான் இப்போ சொல்லிட்டு வரேன். ஓகே, இவர் வந்து கலைப்பணி விதைகளை வந்து இவர் செஞ்சார் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன அப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்க, த மேன் ஹூ ஃபர்ஸ்ட் இன்வென்டட் த ராக்கெட் இன் இந்தியா. அதாவது ஒரு மனிதன் இந்த இந்தியாவில் முதல் ராக்கெட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால், இன்னைக்கு அடிச்சு பார்த்தாலே டிப்பு சுல்தான்ங்கிற ஒரு பேர் தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து போர் யுத்தங்களை வந்து எல்லாருமே வந்து வில், அம்பு, சின்ன சின்ன கருவிகளை வச்சு ஒரு வால், கேடயம் அப்படி ஒரு போர் நடந்துட்டு இருந்த காலத்தில் அந்த சூழ்நிலை இவர் வந்து ராக்கெட் டெக்னாலஜியை புதுசாக கொண்டு வந்தாருங்க. ராக்கெட் டெக்னாலஜி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சைனா ராக்கெட் டெக்னாலஜி பண்ணிருக்காங்க. என்னன்னா, மூங்கில் வந்து சின்ன வெடிமருந்து வச்சு ராக்கெட் பண்ணாங்க. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பவரா இல்லை. இவர் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இரும்புல ராக்கெட்டு வெடிமருந்து அடைச்சி அதுக்கு மேல இந்த ராக்கெட்டுக்கு மேல கத்தியும் வாளையும், ஷார்ப்பான வாளையும் வச்சு பிரிட்டிஷ்காரங்களை அடிச்சு ஓட விட்டுருக்காரு. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, விடும்போது ராக்கெட் போய் அவங்க உடம்புல குத்தி வெட்டிச்சு. அந்த மாதிரி ஒரு பவரான ஒரு டெக்னாலஜி அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ்னே இவங்களை பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்ச காலம். அதாவது மைசூர் வார் 2ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க, பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த சில ராக்கெட்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மனுஷன் இப்படி ராக்கெட்டை பக்காவாக செஞ்சுருக்காரு. இப்போ வரைக்கும் இப்போ நம்ம விடுற மங்கள்யாலேருந்து எல்லா ராக்கெட்டுக்குமே இவர் போட்டு வச்சிருந்த பேஸ் தான் முதல் தளம். இவர் போட்டு இந்த ராக்கெட்டு கொண்டு வந்த பேஸ் தான் முதல் தளமாக இருக்குது. இன்னும் வரைக்கும் இந்த ராக்கெட் உலகின் மான்ஸ்டர்னா இவரை தான், டிப்பு சுல்தான் தான் சொன்னாங்க. ஓகேங்க, இவரோட ராக்கெட் டெக்னாலஜி வந்து ரொம்பவே நாளும் ரொம்பவே வளர்ந்து ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கு. அவரோட ராக்கெட் விட்டுருக்குன்னா வில்லு, அம்பலம், அந்த கத்திலாம் ஷார்ப்பாக கிழிச்சு வெள்ளைக்காரனை வந்து அப்படி வேற லெவல் அடிச்சு துறைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மைசூர் வேர்ல்டு வார் 2ல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னன்னா, நான் சொல்லி ஆகும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகும். என்னன்னா, அப்துல் கலாம் வந்துட்டு 1963 வந்துட்டு ஒரு நாசாலா வந்து போயிருக்காப்புல. நாசாலா வந்து எங்க இருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டு, ஒரு நாசாலாவுக்கு ஃப்ளைட்டு ஒரு இதுக்கு போயிருக்காப்புல. அவங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளைட் ரிசர்ச் சென்டருக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டிப்பு சுல்தானோட ஒரு டிராயிங் இருக்கு, ஒரு ஆர்ட் இருக்கு. அதை பார்க்க ரொம்பவே மெமரைஸ் ஆகிறாரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாவீரன் வெள்ளைக்காரங்க அடிச்சு ஓடுறாங்க. ஒரு மாவீரன் ஒரு ராஜசிம்மானத்தில் உட்காந்துருக்காரு. அந்த இதை பார்த்துட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர் வந்து கேட்குறாரு, இது யார் அப்படின்னு கேட்கும்போது, அந்த காலத்தில் அந்த ஊரில் இருக்க சயின்டிஸ்ட் எல்லாரும் சொன்னாங்க, இது இந்தியாவில் இருக்க டிப்பு சுல்தான் வந்து ஊருக்காரங்க தான் அப்படின்னு சொன்னோடனே ரொம்பவே ஷாக் ஆயிருந்தாரு. ஏபிஜே அப்துல் கலாம் ரொம்பவே ஷாக் ஆகும். நான் சொன்ன அந்த இது வந்து என்னன்னா,
த பேலப்ஸ் ஃப்ளைட் ஃபேக்கல்ட்டிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது இவர் பார்த்து அரண்டு ஷாக்கானதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட ஆட்டோ பயோகிராஃபி ஒன்று எழுதுறாரு. அது எழுதும்போது அதில் வந்து அந்த ஆட்டோ பயோகிராஃபி வந்து விங்ஸ் பயருங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு ஆட்டோ பயோகிராஃபியில் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, சொந்த தேசத்தில் மறைக்கப்பட்ட ஒரு வீரன் கிரகத்தில் இன்னொரு பகுதியில் போர் நாயகனாக சித்தரிக்கப்படுகிறான் அப்படின்னு அவரோட ஆட்டோ பயோகிராஃபியில் சொல்றாங்க. அது வந்து அவரை எவ்வளோ ஒரு இம்பாக்ட் அடைஞ்சிருக்காரு பாருங்க. அவங்க இந்த இடத்துல அவர் வந்து பார்த்துருக்காரு, வெள்ளைக்காரங்க வந்து அடித்து ஓடுற மாதிரி அந்த ஆட்டை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. திப்பு சுல்தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து அவரை வந்து அவரை கொலை பண்ணாங்க. எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னா, அது ஹைதராபாத் நசீம் அதுக்கப்புறம் மராத்தியன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க, வெள்ளைக்காரங்களோட ஒன்று சேர்ந்து. அதாவது மைசூர் வார் 4ல் திப்பு சுல்தான் ஒன்று சேர்ந்து அது போல ஒரு துரோகம் நடந்துச்சு. பாகுபலியில் வர ஒரு துரோகம் மாதிரி ஒரு துரோகம் நடந்துச்சு. என்னன்னு அப்படின்னா, திப்பு சுல்தானுக்கு அவரோட ஆட்சியில் அவரோட அரண்மனையிலே இருக்கிற ஒரு மந்திரி எல்லாருமே கூட்டு சேர்ந்து அவரோட ரகசிய பாதையை வந்து சொல்லி கொடுத்தனால மற்ற வெள்ளையர்கள் வந்து அவரோட ரகசிய பாதையில் போய் அவரை திப்பு சுல்தானை வந்து கொலை பண்ணுறப்ப கழுத்தில் கத்தி வச்சிருக்கும் போது அந்த இடத்துல வந்து வெள்ளைக்காரங்களோட இது கேட்குறாங்க, நீ வந்து என் காலில் வந்து மன்னிப்பு கீழே நாங்கள் விட்டுருதோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு திப்பு சுல்தான் நீ உயிரோட விட்டுருதோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு திப்பு சுல்தான் என்ன சொல்கிறாரு தெரியுமாங்க, அது வாய்ப்பே இல்லை, நான் வந்து 10 வருஷம் இருக்கிற, நான் உனக்கு படிஞ்சிருக்கிற பூனையாக இருக்கிறத விட நான் 2 நாள் வீரமாக இருக்கிற ஒரு புலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ அவரை வந்து உயிர் மனிதாருங்க. அந்த இடத்துல திப்பு சுல்தான் இறக்குறாரு. அவரோட வாழ்வு இன்ன வரைக்கும் ஊரில் சரித்திரமாக தான் இருக்குது. மைசூர் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அவரோட எங்கே பார்த்தாலும் அவரோட பிக்சர்ஸ் பெயிண்டிங் அவரை பற்றின மைசூரில் அவரை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போ உள்ள ராக்கெட் டெக்னாலஜிக்கு திப்பு சுல்தான் தான் ஒரு பேஸ், திப்பு சுல்தான் தான் ஒரு பெரிய ஒரு பேஸாக இருக்காரு. இப்போ உள்ள ராக்கெட் டெக்னாலஜி எல்லாருமே அவர் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் இன்ன வரைக்கும் பேஸாக இருக்குது. ஓகே அப்படிங்க, அவர் யூஸ் பண்ண ஒரு வெப்பனு லண்டனுக்கு அவர் சித்தக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண வெப்பன் எல்லாரையும் வந்து பறிமுதல் பண்ணி லண்டனுக்கு எடுத்து போயிட்டாங்க. லண்டனுக்கு எடுத்து போயிட்டு மியூசியம் வச்சுருந்தாங்க. சமயம் 2015ஆம் ஆண்டு அந்த இது வந்து ஏலத்தில் வரும்போது, அதாவது அவர் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் மட்டுமே 39 கோடிக்கு ஏலம் விடப்பட்டிருக்குங்க. ரொம்பவே எப்பா நினச்சி பார்க்க முடியல. அவர் யூஸ் பண்ண வெப்பன் மட்டும், அதாவது ஒரு 10-20 வெப்பன் தான், அந்த வெப்பன் மட்டும் 39 கோடிக்கு போயிருக்கு. அதுக்கும் இல்லாமல் 2018 சிவமோகாங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு தொழில் ஆராய்ச்சிக்காரங்க வந்து பார்க்கும்போது அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்துகளும் ஆயிரக்கணக்கான ராக்கெட், அதாவது போரை இழுத்துற ராக்கெட் அவர் வந்து பதுக்கி வச்சிருக்காரு. வெள்ளையர்கள் கண்ணுக்கு படப்படாதுன்னு சொல்லி பதுக்கி வச்சிருக்காரு. அதை இப்போ தோண்டி எடுத்து நம்ம ஊர் மைசூர் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம யாரு இப்போ நம்ம ஃபைனல் பண்ணாச்சு. இப்போ நம்ம வந்து திப்பு சுல்தானை பற்றி யார் எது கேட்டாலுமே அவர் ஒரு போர் வீரன் சொல்லுறதுக்கு பதிலாக அவர் வந்து ஒரு நிறைய ராக்கெட் சயின்டிஸ்ட் நம்ம சொல்லுவோம். திப்பு சுல்தானை வந்து ராக்கெட் மான்ஸ்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஒரு போர் வீரர்கள் நம்ம சொல்லுவோம். திப்பு சுல்தானை பொறுத்த வரைக்கும் திப்பு சுல்தான் வந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்க, நம்ம தமிழ்லேயே இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம தமிழ் இந்தியர்களே நிறைய பேர் வந்து நிறைய அறிவியல் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க. அதை நம்ம தோண்டி பார்க்கும்போது தான் நமக்கு உண்மைகளும் நமக்கான ஒரு ஆன்சர் சொல்யூஷனும் கிடைக்கும். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வரும். நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணுற, ஒவ்வொரு ஷேர் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ணுற, அதுவும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஓகேங்க, பாய். அப்படியே சித்தார்த்.